வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாள், அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. பெரியார் பிறந்த நாள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு, ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவு என தகவல். நெல்லையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து, குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள், மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் வாழ்த்து. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டி, இந்தியா சீனா இன்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், சென்னை மேயர் மற்றும் அரசு அதிகாரிகள் பெரியார் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் நீண்ட ஆயுளுடனும் நீடித்த ஆரோக்கியத்துடனும் இருக்க வாழ்த்துவதாக தெரிவித்தார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் மோடி நீண்ட ஆரோக்கியத்துடன் பொது வாழ்வில் சேவையாற்ற வாழ்த்துவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நீண்ட ஆயுளோடு இருக்க பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், வளமான இந்தியா, நலமான இந்தியா உருவாவதற்கு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி பயணித்து வருகிறார் என புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. டெல்லி முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ராஜினாமா செய்யப்பட உள்ள நிலையில் கூட்டத்தில் அமைச்சர் அதிஷி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிஷியை டெல்லி முதலமைச்சர் பதவிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிந்துள்ளார். இதனிடையே டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் செப்டம்பர் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, சமூக நீதி, சமத்துவத்திற்காக போராடிய தந்தை பெரியாரை போற்றுவோம் என தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளிக்கூடங்கள் பகுத்தறிவு கற்றுத்தரட்டும், வகுப்பறைகளில் சமத்துவம் ஓங்கட்டும் என்ற அவர் மாணவர்களிடம் பெரியார் பேசட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவு பகலவன் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண்ணுரிமை, பெண்கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் என்று அதில் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஒரு குழந்தை உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னால் சென்ற லாரியை இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் முந்தி செல்ல முயன்ற போது விபத்து ஏற்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 13 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து கடந்த 1ஆம் தேதி 30 பேர் அடங்கிய பக்தர்கள் குழு உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு ரயிலில் யாத்திரை சென்றனர். அவர்கள் தரிசனம் முடித்து திரும்பும் பொழுது தாவகட் என்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு அங்கிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் அனைவரும் சிக்கி தவித்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை காப்பாற்றி டார்ஜுலா பகுதிக்கு அழைத்து வந்தது. பின்பு அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தது. இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்டவர்கள் 13 பேர் விமானம் மூலம் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். மீதமுள்ளவர்கள் ரயிலின் மூலம் சென்னை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் கழுத்தில் பன் மாலைகள் அணிந்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை எதிர்த்து மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் தலைமையில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பன் மாலைகளை அணிந்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், மாவட்ட தலைவர் கருப்புசாமி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று மத்திய அமைச்சருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கொல்லைப்புறம் வழியாக பணியாளர்களை நியமிப்பதே அவரது வேலை எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கொல்லைப்புறம் வழியாக பணியாளர்களை நியமிப்பதே வேலை எனவும் அவருக்கு வேண்டியவர்களுக்கு எந்தவித விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் வேலை கொடுத்ததன் விளைவாகத்தான் புதுச்சேரி மாநிலத்தை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்து பேசியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதாக கூறியதாகவும் மத்திய அரசு புதுச்சேரியின் கடனை தள்ளுபடி செய்வதாக கூறியது உள்ளிட்டவற்றை முன்வைத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். கடைபிடிக்காம கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தை பற்றி சென்னை உயர்நீதிமன்றமே கண்டிச்சு பேசியிருக்கு. இதுக்கு முழு பொறுப்பு ரங்கசாமி தான். அதே போல இந்த பாடீஸ்வரர் கோயில் சம்பந்தமா ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்போம். நீதிமன்றம் கோயில் நிலத்தை அபகரிச்சாலோ பொது சொத்துக்களை அனுமதிச்சாலோ நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, வன்மையாக கண்டிக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்போம். ரங்கசாமி அரசு அறிவிப்பு அரசு தான் சார். என்ன செஞ்சாங்க அவங்க இது வரைக்கும்? முதலமைச்சர் என்ன சொன்னாரு? மாநில அந்தஸ்து வாங்கணும்னு சொன்னாரு. வாங்கினாரா? நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன சொன்னாங்க? நாங்க கூட்டணியில ரெட்டை இன்ஜின் ஆட்சி எங்களுக்கு நாங்க புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு சொன்னாங்க. கிடைச்சதா? கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? அது மட்டும் இல்லாம 2000 கோடி அதிகமா நிதி வாங்குவோம்னு சொன்னாங்க. வாங்கினாங்களா? மத்திய நிதி கமிஷன்ல சேர்ப்பேன்னு சொன்னாங்க. சேர்ந்தாங்களா? ரேஷன் கடையை திறந்தாங்களா? அது மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநிலத்துல முதலமைச்சர் என்ன சொன்ன? இலவச பஸ் சொன்னாரு மகளிருக்கு. செஞ்சாரா? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் சொன்னாரு. செஞ்சாரா? முதலமைச்சர் ரங்கசாமி கொடுக்கிற வாக்குறுதி எதுவுமே. ஆலங்குடி அருகே முன்விரோதம் காரணமாக 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை கத்தியால் குத்த முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கருக்காக்குறிச்சி தெற்கு கிராமத்தில் முத்துக்குமார் என்பவரின் திருமண விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த பேனரை கருக்காக்குறிச்சி தெற்கு பகுதியை சேர்ந்த மணிவாசகம் தரப்பினர் கிழித்ததில் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முத்துக்குமார் தரப்பை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி அவரது பள்ளிக்கு செல்லும் பொழுது பிரகதீஸ்வரன், வீரையா, மணிவாசகம் ஆகிய 3 பேர் அவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாணவியின் மேல் சட்டை, கோட் ஆகியவற்றை கிழித்து கத்தியால் குத்த முற்பட்டுள்ளனர். உடனடியாக மாணவி தப்பித்து ஓடி வீட்டிற்கு சென்று மாணவி அவரது உறவினர்களோடு ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 3 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தில் பாஜகவின் அகங்காரம் வெளிப்படுகிறது என MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை வேடர் புளியங்குளத்தில் புதிய பேருந்து பயணிகள் நிழற்குடை மற்றும் தென்பழஞ்சி பகுதியில் நாடக மேடை சிறப்பு விழாவில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தில் பாஜகவின் அகங்காரம் வெளிப்படுகிறது எனவும்
சிறு தொழில் செய்பவர்களை பாஜக எப்படி பயமுறுத்துகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது என கூறினார். இது பாஜகவினுடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. சிறு வியாபாரிகள், சிறு தொழில் செய்பவர்களை இவர்கள் எப்படி பயமுறுத்துகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்கிறார் நிதியமைச்சரே. ஒரு RSS சார்ந்தவராக இருக்கின்ற அண்ணாபுரணா தொழிலதிபருக்கே இந்த நிலை என்றால் அதை சாராத மற்றும் கொள்கை சம்பந்தப்பட்ட வேறு வித்தியாசமாக தொழில் செய்திருப்பவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை இப்பொழுது மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். இது வெறும் அதானிக்கும் அம்பானிக்குமான அரசு இந்த மோடி அரசு. அவர்களுக்கு மட்டுமே செயலாற்றுகின்ற அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமனுடைய இந்த நடவடிக்கை. சரியா? சரிப்பா. நடிகர் விஜய் தனது அறிக்கையின் மூலமாக திமுக மாடல் அரசியலை முன்னிறுத்தி போகிறார் என்பதை கோடிட்டு காட்டிவிட்டார் என பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் கலந்து கொண்டு மாவட்ட தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் விஜய் தனது அறிக்கையின் மூலமாக திமுக மாடல் அரசியலை முன்னிறுத்தப் போகிறார் என்பதை கோடிட்டு காட்டிவிட்டார் என கூறினார். மேலும் அண்ணா குறித்து பேசுவதற்கு அதிக விஷயங்கள் இருந்தும் இருமொழி கொள்கையை மேற்கோள் காட்டி அண்ணா பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் திராவிட கட்சிகள் தான் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள் எனவும் பாஜகவில் சுத்தமான அழுக்கற்ற நபர்கள் மட்டுமே சேர்க்கப்படுகின்றனர் எனவும் தெரிவித்தார். நேற்று அண்ணா அவர்கள் பிறந்தநாள்ல கூட இருமொழி கொள்கையை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள்னு போடுறபடியாக அவரோட ஹிப்போக்ரசி, அதாவது என் பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பான், நல்ல கல்வி, நல்ல தரமான கல்வி, 4 மொழி கூட கத்துக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் 2 மொழி தான். எப்படி திமுக ஹிப்போக்ரசி, அதாவது அவங்க நடத்தக்கூடிய எல்லா ஸ்கூலையும் 3 மொழிகள், ஹிந்தி வரைக்கும் எல்லா CBSE ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. முதல்வர் குடும்பத்தில் உள்ளவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் 3 மொழியை கற்றுக் கொடுப்போம், ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்க 2 மொழி தான் கற்க வேண்டும் என்று நிர்ணயிப்போமோ அதே போல விஜய் அவர்கள் இருமொழி கொள்கையை புகழ்ந்து பேசுவதன் மூலமாக, நான் பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா பர்டிகுலர் இருமொழி கொள்கை என்பது அதை இன்சிஸ்ட் பண்றது வழியாக நான் திமுக மாடல் தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. ஆனா இன்னும் ஒரு கொள்கை என்ன, கோட்பாடுன்னு எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் லெட்டர் பேட்ல மட்டும் அவர் கட்சியை பார்த்திருக்கோம். லெட்டர் பேட்லயே அவர் அறிக்கைகள்லயே கட்சி நடந்துட்டு இருக்கு. சோ அவர் வெளியே ஒரு மாநாடு நடத்த போறேன்னு சொன்னாங்க, அது நடக்குதா இல்லையான்னு தெரியல. சோ இதெல்லாம் செய்யும் பொழுது அவரோட கோல், அதாவது ஒரு பார்ட்டிக்கு ஒரு கோல் இருக்கும், ஒரு மோட்டோ இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். இந்த கட்சிக்கு லட்சியம் என்ன, அது எப்படி எட்ட போகிறார் என்பதெல்லாம் சொல்ல வேண்டும். மக்கள் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, நிறைய சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு அவென்யூ, அதாவது சோசியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம். சென்னை மதுரவாயல் அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செங்குன்றத்தில் இருந்து பயணிகளுடன் தாம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மதுரவாயல் அடுத்த வானகரம் ஓடமா நகர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலையில் எதிர் திசையில் வந்த ஆட்டோ மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த பேருந்து பயணிகள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் உயிரிழந்த ஆட்டோ ஓட்டுநரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கந்தர்வக்கோட்டை அருகே ராசாப்பட்டி கிராமத்தில் முறையான சாலை வசதி அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா ராசாப்பட்டி கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக கூறுகின்றனர். கடந்த மாதம் அப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயணைப்பு வாகனம் உள்ளே வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு பொதுமக்களே தீயை அணைக்கும் நிலை ஏற்பட்டதாகவும், அதேபோன்று அதே பகுதியில் 22 வயது இளைஞரை பாம்பு கடித்ததை தொடர்ந்து அங்கு ஆம்புலன்ஸிற்கு வர இயலாததால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் ராசாப்பட்டி குளத்தின் தெற்கு கரை வழியாக செல்வதற்கு பாலம் அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மண்ணு தோணிய காலமாகவே எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. முன்னாடி நாங்கள் சுய உதவி குழு உறுப்பினராக சேர்ந்து கந்தரக்கோட்டையில் போய் போராடி அதுக்கப்புறம்
விஜய் பாஸ்கர் இருக்கும்போது இந்த ரோட்டை போட்டது. அதுலேருந்து இது வரைக்கும் ரோடு போடலை. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. நாங்களும் ஊர் பொதுமக்கள் மூலியமாகவும் மற்ற எல்லார் மூலியமாகவும் குழு மூலியமாகவும் கிராம கூட்டத்திலையும் நாங்கள் வந்து எல்லாமே மனு கொடுத்துட்டோம். எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடி இப்போ தேர்தல் வந்ததுக்கு பிற்பாடு தான் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எங்களுக்கு நாங்கள் வந்து என்ன ஒதுக்கப்பட்ட கிராமமா, ஏன் நாங்கள் வந்து எல்லாருக்குமே முன்னிலையாக சேர்ந்து தானே நாங்கள் செய்கிறோம், ஏன் எங்களை மட்டும் இப்படி ஒதுக்கி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஓட்டு போட முடியாதுன்னோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா நாங்கள் ரோட்டை பார்த்துக்கிட்டு தான் வரோம், இப்போ வந்து நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் சாமி சத்தியமாக நாங்கள் ரோடு போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊர் கிராமத்தில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு 4 லோடு கொட்டியிருக்காங்க. அது என்னம்மா முடிய போகுதுங்கிறது எங்களுக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சங்ககிரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி கோரணம்பட்டி பகுதியை சேர்ந்த சின்னசாமி என்பவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனக்கு சொந்தமான லாரியை சங்ககிரியில் உள்ள லாரி பட்டறையில் பழுது பார்த்துவிட்டு மீண்டும் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அக்கமாப்பேட்டை என்ற பகுதி அருகே சென்றபோது லாரியின் டீசல் டேங்கிலிருந்து தீ பிடித்திருப்பதை கண்டு உடனடியாக சாலையின் ஓரமாக நிறுத்தியுள்ளார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குடியாத்தம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கநகர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக குடியாத்த சார்பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் முறைகேடாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடைபெற்று வருவதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பதிவுக்கு வந்த பொதுமக்களிடமும் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்களிடமும் விசாரணை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 43,000 ரூபாய் ரொக்கத்தை வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து தேசிய அளவிலான பாரா எரிபந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்குபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பயண செலவு தொகையை வழங்கினார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 3வது தேசிய அளவிலான பாரா எரிபந்து சாம்பியன்ஷிப் போட்டி வரும் 21ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து 16 மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போட்டிக்கு சென்று வருவதற்கு பயண செலவை மாவட்ட நிர்வாகம் ஏற்று உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அதிகாரிகள் சேர்ந்து அவர்களுக்கான பயண செலவு தொகை திரட்டி ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளிடம் வழங்கினர். பின்னர் பேசிய அவர், பாரா எரிபந்து போட்டியில் பங்கு பெறுவோர் வெற்றி பெற்று சாதனை புரிய வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்து வரும் கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சமீப காலமாக சிலர் கோவில் 10 பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோன்று தக்கலூர் சிவலோகநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 50 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்துள்ளதாக கூறி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் புதிய பேருந்து அருகே 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் கும்பலை புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இனி வருவது உலக செய்திகள். நியூயார்க்கில் உள்ள சுவாமி நாராயண் கோவிலை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் சேதப்படுத்தியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் ராபின்ஸ்வில்லி நகரில் சுவாமி நாராயண் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இந்து கோவில் எனவும் உலகின் 2வது மிகப்பெரிய கோவில் எனவும் சிறப்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் கோவிலில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் சிலர் புகுந்து சேதப்படுத்தியுள்ளனர். இதற்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில்,
இந்த கொடூரமான செயலுக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கையை உறுதி செய்ய அமெரிக்க சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா இன்று பலப்பரட்சை நடத்த உள்ளது. 6 அணிகள் இடையிலான 8வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி சீனாவின் ஹூலுன் பியர் நகரில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி சீனாவுடன் மோதுகிறது. ஏற்கனவே லீகில் சீனாவை 3-0 கோல் கணக்கில் வீழ்த்திய உத்வேகத்துடன் இந்தியா களமிறங்க உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 6865. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 54,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 6865 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 120 ரூபாய் குறைந்து 54,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 59,912 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 97,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 105 புள்ளிகள் அதிகரித்து 83,094 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 37 புள்ளிகள் அதிகரித்து 25,421 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாள், அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. பெரியார் பிறந்த நாள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு, ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவு என தகவல். நெல்லையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து, குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள், மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் வாழ்த்து. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டி இந்தியா சீனா இன்று பலப்பரீட்சை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.